கொலோசியர் 1 அதிகாரம் 13வது வசனம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜெபமனும் பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தேவ ஆவியானவர் சத்திய வசனங்களை கொண்டு எங்களோடு பேசுகிறீர். கர்த்தாவே, எங்களுடைய இருதயம் உணர்கிறதா இருக்கட்டும், எங்களுடைய செவிகள் கவனிக்கிறதா இருக்கட்டும், தேவ ஆவியானவர் எங்களுக்கு போதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எதமான செய்கிறீர் கர்த்தாவே, வசனங்களை கொண்டு எங்களுக்கு கர்த்தாவே சத்தியங்களை கற்றுக் கொடுக்கிறீர். அதற்காக நமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சில குறிப்புகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் நம்மை ரட்சித்து நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், அருமையானவர்களே, தேவனுடைய அற்புத செயலினாலே மிகப்பெரிய மாற்றத்துக்குள்ளே வந்தவர்கள் என்று வேதம் திட்டமாய் போதிக்கிறது. பாருங்கள், உலகத்தில் பல ஆட்களை நாங்கள் சந்திக்கிறோம். பாருங்கள், அவங்களோட சில நேரங்களில் பேசிகிட்டு இருக்கிறோம். நல்ல ஜனங்கள், நல்ல மக்களாக இருக்கிறாங்க, நல்ல ஆட்களாக இருக்கிறாங்க. கிறிஸ்தவ பேர் இருக்குதுன்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் ஊழியக்காரங்கன்றாங்க. அப்புறம் பாருங்கள், ஏன்னா கிறிஸ்தவ ஸ்கூலில் தான் படித்தேன்றாங்க. என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் ரட்சிக்கப்படவில்லை இன்னும். நல்ல ஆட்கள் பாருங்கள். அப்போ தான் நான் யோசிக்கிறேன், டே அப்பா, என்னென்னமோ சொல்கிறாங்க, ஆனால் ரட்சிப்பு இல்லையே. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப வித்தியாசம் பாருங்க. அவங்க வேற எதையும் பற்றி பேசவே மாட்டாங்க. அவங்க பிளைனாக சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவர் என்னைய ரட்சித்திருக்கிறாரு, அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா ரட்சிப்பின் நிச்சயம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளேயும் பாருங்க, இயேசுவின் ஆவியானவர் உள்ள வந்திருக்கிறாரு. உள்ள வந்த ஆவியானவர் பாருங்க, நம்முடைய ஆவியுடனே கூட ஒரு சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று தேவ ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பாருங்க, ஒரு ஆழமான நிச்சயம் இருக்கிறது, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அப்படி நிச்சயம் இல்லைன்னா நான் ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். கவனிங்க, ரட்சிப்பு என்பது மிகப்பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்திருக்கிறது. தேவன் நம்மை அபாரமான ஒரு மாற்றத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் நாம் இருந்தோம் என்று வேதம் சொல்கிறது. தேவன் கிறிஸ்துவுக்குள் நம்மை உயிர்ப்பித்து அவருடைய ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் செத்தவர்கள் அல்ல. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஜீவனை உடையவர்கள். பாருங்க, வேதம் விதமாக சொல்லுகிறது. திருப்புங்க, 1 யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். 1 யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம், 12வது வசனம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். எவ்வளவு தெளிவா, எவ்வளவு எம்ஃபட்டிக்கா, எவ்வளவு அழுத்தி சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், தேவன் எனக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். நான் குமாரனை உடையவன், நான் தேவ ஜீவனை உடையவன். பாருங்க, தந்திருக்கிறார், தரப்போகிறார்னு போடல. இன்னைக்கு கண் திறக்கப்படாத நிறைய ஊழியக்காரங்க அவங்க பிரசங்கம் பண்ணும்போது தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தருவார், பரலோகத்தில் போன பிறகு தருவார் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் பாருங்க, பரலோகத்துக்கு ஒத்தி போட்டு வச்சிருவாங்க. 2ஆம் வருகைக்கு பிறகுதான் எல்லாமே. நிறைய ஊழியக்காரங்க இந்த ஒரு மனப்பான்மையில் தான் இருக்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா ஆசீர்வாதங்களும் 1ஆம் வருகைக்கு பிறகு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருக்கிறீங்களா? இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசுனுடைய 1ஆம் வருகை, அங்கே தான் கல்வாரி நடந்தது. அங்கே தான் மனுஷனுடைய சாபத்துக்கு முடிவு கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே தான் பிசாசு மடங்கடிக்கப்பட்டிருக்கிறான். அங்கே தான் பாருங்க, மனுஷனுக்கு இலவசமான கிருபைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 1ஆம் வருகையிலிருந்தே ஆசீர்வாதங்கள் ஆரம்பிச்சிருச்சு. 2ஆம் வருகை வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது,
தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். பாருங்க, நித்திய ஜீவனை கொடுப்பாரு. பரலோகத்தில் போய் நல்லா இருப்போம். பரலோகத்தில் போய் தேவ சமூகத்தில் இருப்போம். நம்ம பரலோகத்தில் போய் அந்த பரிபூர்ண ஆனந்தத்தை அனுபவிப்போம். அந்த நித்திய பேரின்பத்தை அனுபவிப்போம். அடாடாடாடாடா. அப்ப இன்னைக்கு இல்லையா? பாருங்க, இன்னைக்கு தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம இயேசு நமக்குள்ள இருக்கிறாரு. இன்னைக்கு அவருடைய சமூகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மீன் தண்ணிக்குள்ள வாழ்கிறது போல நாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். இப்ப இன்னைக்கு தேவ சமூகத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு பரிபூர்ண ஆனந்தம் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நித்திய பேரின்பம் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. ஆமென். பாருங்க, அப்ப பரலோகத்தில் போய் எல்லாத்தையும் தருவாருன்னு சொல்றது சுத்த முட்டாள்தனம், ஃபூலிஷ்னஸ். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, கண்ணை திறந்து பாரு, நித்திய ஜீவன் ஏற்கனவே உனக்குள்ள வந்துடுச்சு. அவருடைய பெயர் இயேசு. அவர் தானே சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு அருமையானவர் நமக்குள்ள நினைச்சிருக்கிறாரு, வந்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நாம் தேவ ஜீவனை உடையவர்களாக இருக்கிறோம். தேவ ஜீவன் பாருங்க, சாதாரண மக்கள் என்கிற நிலைமையிலிருந்து நம்மை பிரித்தெடுத்து விசேஷமானவர்கள் என்கிற ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துருச்சு. பாருங்க, நம்ம we are not ordinary, we are uncommon. பாருங்க, we are extraordinary. உங்களுக்கு விளங்குதோ இல்லையோ, ஆனா அதான் சத்தியம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? எல்லாரும் சொல்லுவோம், நான் பாக்கியவான், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. இன்னொரு முறை சொல்லுவோம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் பாக்கியவான், எனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, யூ ஆர் அன்காமன், யூ ஆர் எக்ஸ்ட்ராடினரி. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய், தேவனுடைய ஜீவன் உனக்குள்ளே வந்திருக்கிறது. ஆர்டினரிங்கிற ஸ்டேஜில் இருந்து பாருங்க நம்மளை மாற்றி எக்ஸ்ட்ராடினரி என்கிற ஸ்டேஜுக்கு தேவன் நினைச்சிருக்கிறாரு, கொண்டு வந்திருக்கிறாரு. பாருங்க, நீங்கள் ஆர்டினரின்னு நினைச்சீங்கன்னா ஆர்டினரியாக தான் இருப்பீங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் என்ன பிரதர் எல்லாரும் போல தான் பிரதர், நான் என்ன ரொம்ப வித்தியாசமா, நான் என்ன ரொம்ப விசேஷமானவனா அப்படி நீங்கள் யோசித்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் போல தான் இருப்பீங்க. ஆனால் வேதத்தை அறிந்து கொண்டு ஆம் எக்ஸ்ட்ராடினரி, கர்த்தருடைய வாழ்க்கையில் அபாரமான மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு. நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் சாதாரண ஆள் கிடையாது. நான் பிசாசின் மயம் கிடையாது. நான் தேவனுடைய பிள்ளை. இருக்கிறீங்களா? நான் தேவனுடைய பிள்ளை. நான் பரலோகத்துக்கு உரியவன், தேவனுடைய சொத்து சுதந்திரத்துக்கெல்லாம் பங்காளி என்பதை நீங்க விசுவாசிங்கன்னா அந்த மாதிரி இருப்பீங்க. ஒரு மனுஷனுடைய எண்ணங்கள் எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இந்த சத்தியங்கள்லாம் உள்ளே போய் எனக்கு வெளிச்சம் மாறினதுனால அருமையானவர்களே நான் அப்படி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன். வசனத்தின்படி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன். வசனத்தின்படி சிந்திக்க ஆரம்பிக்கும் போது அருமையானவர்களே வாழ்க்கை தரம் உயர ஆரம்பிக்கிறது. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க நினைப்பாங்க, இல்லை கர்த்தர் என்னை குறித்து என்ன நினைக்கிறான்றதான் எனக்கு ரொம்ப முக்கியம். இருக்கிறீங்களா? பாருங்க, அவ்விதமாக நம்ம சிந்திக்கும் போது பாருங்க, நம்ம சாதாரண ஆட்களாக இருக்க மாட்டோம், எக்ஸ்ட்ராடினரி பீப்புளா மாறுவோம். வாழ்க்கை தரம் கண்டிப்பா உயரும். பாருங்க, வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதமும் செழிப்பும் உண்டாகும். பாருங்க, தேவன் நமக்கு அவருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், பெரிய மாற்றத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தி இருக்கிறார். இன்னொரு விஷயம் பாருங்க, தேவன் நம்முடைய ஆவியின் கண்களை திறந்து விட்டுருக்கிறார். இது ரொம்ப அற்புதமான சத்தியம். பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம், என்ன நமக்கு நடந்திருக்குன்றது தெரியாம இருக்கிறது பாருங்க நமக்கு லாபத்தை கொண்டு வராது. ரட்சிப்பில் என்ன நடந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும் போது தான் அது பெரிய லாபத்தை நமக்கு கொண்டு வரும். நிறைய ஏராளமான மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க உலகத்தில். ஆனால் எல்லாருக்கும் ரட்சிப்புக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியுமா அப்படின்னு கேட்டா 90% மக்களுக்கு என்னன்னு தெரியாது. பிட்டி பாருங்க, பரிதாபம். அருமையானவர்களே, நேற்று ஒரு சிஸ்டர் பேசிட்டு இருந்தாங்க, அமெரிக்காவில் கூட நிறைய ஆட்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா, அதெல்லாம் ஒன்றுமே தெரியல. நம்ம சர்ச்சில் போதிக்கப்படுற சத்தியங்கள் அங்கே ஒன்றுமே தெரியாதான்.
இங்கேருந்து போன ஒரு சகோதரி சொல்லுதான், நம்ம சின்ன பாஸ்டருக்கு ஒரு குட்டி பாஸ்டர் பிறந்திருக்கிறாரு பாருங்க, அவரை நல்லா படிக்க வச்சு அமெரிக்காவுக்கு அனுப்பி இந்த சத்தியங்களெல்லாம் சொல்லிக் கொடுக்க சொல்லுங்க சொல்லுது அந்த பிள்ளை. அந்த அளவுக்கு நீடு இருக்குது. சத்தியங்களை எடுத்து சொல்ல மாட்டேங்கிறாங்க, சத்தியம் ஜனங்களுக்கு வழங்க மாட்டேங்குது. ஆனால் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டிருப்பது நல்லது. பைபிள்ல போட்டிருக்கு, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் அப்படின்னு போட்டதோட நிறுத்தல. வேதம் சொல்லுகிறது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு சொல்றது வழங்குது பாருங்க. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சிப்புக்குள்ள நமக்கு என்ன இருக்குது என்பதை நம்ம அறிந்து கொள்ளும் போது பாருங்க, அது நமக்கு சாதகத்தை கொண்டு வருகிறது. பாருங்க, நமக்கு உயர்வை கொண்டு வருகிறது, நமக்கு வளர்ச்சியை கொண்டு வருகிறது, முன்னேற்றத்தை கொண்டு வருகிறது. பாருங்க, சத்தியம்தான் நம்மை வாழ வைக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப தேவன் அவருடைய ஜீவனை நமக்கு தந்திருக்கிறது மட்டுமல்ல, ஆவியின் கண்களை திறந்து விட்டுருக்கிறாரு. பாருங்க, திருப்பம் அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18வது வசனம் பாருங்க. 26:18. அப்போஸ்தலனாகிய பவுலினிடத்திலே தேவன் பேசுகிறார். என்ன சொல்றாரு பாருங்க, 17ல இருந்தே வாசிப்போம். உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே, எல்லாரும் சொல்லுவோம் விசுவாசத்தினாலே, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவரிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். என்ன அருமையான ஒரு வசனம் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தராலே ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டார் இல்லையா? அற்புதமான ஒரு மனுஷன் பாருங்க. கிறிஸ்துவுக்கு விரோதமாய் செயல்பட்ட ஒரு ஆளு, வெறித்தனமா ஆண்டவருடைய ஜனங்களை பாருங்க அழிக்க வேண்டும் என்று நினைச்ச ஆளு, அந்த ஆளை மாத்திவிட்டார் பாருங்க. தேவன் அற்புதமானவர். யாரு நீங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க. ஆண்டவருக்கு அல்லையே சொல்லுவோம். உங்க சொந்தக்காரங்களையும் சில ஆட்கள் இருப்பாங்க, கங்கணம் கட்டிக்கிட்டு இருப்பாங்க, நான் வரவே மாட்டேன்னு. கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அவங்க தான் உங்களை வந்து கூப்பிட்டு இருப்பாங்க, வாங்க சர்ச்சுக்கு போவோன்னு. ஏன்னா கர்த்தர் அற்புதமாக பாருங்க ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். ரட்சிப்பு கர்த்தருடைய இது பாருங்க. இந்த ஆளை ரட்சித்து விட்டாரு. என்ன அருமையா ரட்சித்தாரு பாருங்க. மத்தியானம் 12 மணிக்கு குதிரையில போயிட்டு இருந்த ஆளுக்கு பாருங்க, அந்த அந்த மத்தியான வெளிச்சத்தை பார்க்கலாம் 7 மடங்கு அதிக பிரகாசமான ஒரு வெளிச்சம் அவரை சந்திச்சிச்சான் பாருங்க. அவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து பாருங்க சந்திச்சு குதிரையில இருந்து கீழே விழுந்தாரு. விழுந்த மாத்திரத்துல இயேசு பேசுகிறாரு. இயேசு பேசும்போது சொல்கிறாரு, சவுலே சவுலே என்னை நீ ஏன் துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாரு பாருங்க. உடனே சவுல் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? இயேசு சொன்னாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? தமஸ்குவுக்கு போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் சொல்லி பாருங்க அனுப்பி வைக்கிறாரு. கவனிங்க, அங்க போய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அருமையானவர்களே ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று பாருங்க, எந்த விசுவாசத்தை அழிக்க தேடினானோ அந்த ஆளு அதே விசுவாசத்தை பிரசங்கிக்கிற ஆளா மாறிட்டான். தீவிரமா பிரசங்கிக்கிற ஆளா மாறிட்டான் பாருங்க. அப்படி கர்த்தர் அவனை சந்தித்து அழைத்த போது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த ஆளோட இடைப்பட்டு இந்த வசனத்தை அவன்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? நீ என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் ஆக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களை இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திருப்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவரிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். அதாவது அவங்கள ரட்சிப்புக்குள்ள நடத்தும்படி ஒரு ஊழியக்காரனா உன்னைய நான் அழைக்கிறேன்ப்பா வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. ரட்சிப்பை பற்றிய வழக்கம் தான் இது. ரட்சிப்புல என்ன கிடைக்குது? நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரட்சிப்புல பாவ மன்னிப்பு இலவசமாய் கிடைக்கிறது. ஆச்சரியம்.
ஆ? பாவ மன்னிப்புங்கிறது சும்மா கடையில் போய் வாங்கிட்டு வந்துட முடியாது. அன்னைக்கு பாருங்க, இந்த அலங்காநல்லூர்லேருந்து நான் வந்துட்டு இருக்கும்போது ஒரு சுவரில் பாருங்க பெயிண்ட் பண்ணி ஏதோ ஒரு இது பண்ணி அதில் பாவ மன்னிப்பு அப்படின்னு என்னடா பாவ மன்னிப்புன்னு சொல்லி சுவரில் பெயிண்ட் பண்ணியிருக்கிறான்னு பார்த்தா அது என்னமோ ஒரு டிவி சீரியலாம். இந்த டிவி சீரியலுக்கு அட்வர்டைஸ் பண்ணியிருக்கான் பாவ மன்னிப்பு. இவனுக்கு பாவ மன்னிப்பு அது இதுன்னு பேசுகிறான். ஆனால் எவனுடைய பாவம் என்ன செய்கிறதுல இது வரைக்கும் மன்னிக்கப்பட்டதே இல்லை. யாருடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது? இயேசுவை ஏற்றுக்கொண்டவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இயேசுவின் ரத்தம் தான் பாவ மன்னிப்பை மனுஷனுக்கு கொடுக்கிறது. அதனால தான் நாமெல்லாம் பெரிய பாக்கியவான்கள். இலவசமாய் கர்த்தர் நம்முடைய பாவங்களை என்ன செய்கிறாரு? மன்னிச்சிருக்கிறாரு. யோவான் அப்போஸ்தலன் எழுதும்போது சொல்றாரு, பிள்ளைகளே உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறபடியால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்றார். பாருங்க, அப்புறம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, ஓட்டாண்டிகள் அந்த உலகத்தில் வாழக்கூடாது. அவர்களுக்கு கர்த்தருடைய சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது, கர்த்தருடைய ஐஸ்வர்யம் கொடுக்கப்படுகிறது. பாருங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரருடைய சொந்த பிள்ளைகளா இருக்கிறாங்க. அதனாலதான் ஆபிரகாம் பாருங்க ஒரு ராஜாட்ட சொல்றான், நீ கொடுத்து எனக்கு நிறைய போறது இல்லப்பா, நான் உங்ககிட்ட என்ன செய்ய மாட்டேன், எதையும் வாங்க மாட்டேன். வானத்தையும் பூமியும் உடையவராகிய தேவன் அவர் என்னை ஐஸ்வர்யவனாக மாற்றுவார், அவருக்கு நேராக என் கரங்களை உயர்த்துகிறேன். பாருங்க, எங்க அப்பா வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர், நான் ஒரு பிச்சைக்காரன் கிடையாது. எங்க அப்பா என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவராக இருக்கிறார், நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். எனக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது இந்த உலகத்துல, தேவனுடைய சுதந்திரம் இருக்கிறது. வெறும் பாவ மன்னிப்பு மட்டும் இல்ல. நிறைய ஆவிக்குரிய மக்கள் பாருங்க வெறும் பாவ மன்னிப்போடு நிறுத்திக்கிறாங்க. பிரதர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா பிரதர், பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா, பாக்கியம் கிடைச்சி போச்சு பிரதர், அடுத்து பரலோகம் தான். இல்லைங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, பாக்கியம் எல்லாம் கிடைச்சிருக்குது. ஆனா அதுக்கு மேல என்னன்னா கர்த்தர் ஒரு சுதந்திரத்தை வச்சிருக்கிறாரா. சுதந்திரம்னா சொத்து. பாருங்க, நமக்கு தேவனுடைய சொத்தே அருளப்பட்டிருக்கிறது. அதனாலதான் அந்த மூத்த குமாரனை பார்த்து அவன் வீட்டுக்குள்ளே வரமாட்டேங்கிறான். இளைய குமாரன் உள்ள வந்தான் பாருங்க, அவனுக்கு எல்லாம் கிடைச்சி போச்சு. அவனுக்கு உயர்ந்த வஸ்திரம் கிடைச்சி போச்சு, அவனுக்கு கைக்கு மோதிரம் கிடைச்சி போச்சு, அவனுக்கு காலுக்கு பாதரசி கிடைச்சி போச்சு. எதையுமே இவன் கேட்கல, எதுக்கும் இவன் தகுதி கிடையாது, கிருபையா எல்லாம் கிடைச்சிருச்சு, வாங்கி போட்டுக்கிட்டான். கெட்டிக்காரன் தான் பாருங்க. அங்க போய் நின்றுட்டு எனக்கெல்லாம் தகுதி இல்லை, எனக்கெல்லாம் வேணாம், எனக்கு உயர்ந்த வஸ்திரமும் வேணாம், மோதிரமும் வேணாம், என்ன சாதாரண ஆளாக இருந்துட்டு போறேன்னு சொல்லியிருந்தா பாருங்க போச்சு. அப்பா நினைச்சாலும் போட்டு விட முடியாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குதுங்க? வேண்டான்னு சொல்ற ஆளுக்கு கொடுக்கவே முடியாது. ஹலோ, அதனாலதான் சொல்றேன், வேணும்னு சொல்லணும் ஆண்டவர்கிட்ட. கொடுத்தாருன்னா நன்றியோட என்ன செய்யணும், வாங்கிக்கணும். நான்லாம் பாருங்க கோடி நன்றி சொல்லி வாங்கிக்கிருவேன். கர்த்தாவே நன்றி நன்றின்னு கோடி முறை சொல்ல முடியாது, ஆனால் கோடி நன்றின்னு ஒரு வார்த்தையில் என்ன செய்யலாம், சொல்லிடலாம். நன்றியோடு என்ன செய்கிறோம், வாங்கி கொள்ளுகிறோம். அவன் வாங்கி போட்டுக்கிட்டான். அடுத்தவன் இருக்கிறான் பாருங்க, மூத்தவன், அவன் உள்ளே வர மாட்டேங்கிறான், வெளியே இருக்கிற தென்னை மரத்தடியே நின்றுட்டு இருக்கிறான். பாருங்க, அப்பா சொல்றாரு, மகனே என்னுடையதெல்லாம் உன்னுடையதுப்பா அப்படின்றாரு. அதான் ஆச்சரியமா இருக்குது. எதுக்கு உள்ள வர மாட்டேங்கிற, எதுக்கு உனக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கிற, அப்பா ஒன்றும் கொடுக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கிற, என்னுடைய இதெல்லாம் உன்னுடையது அப்படின்னு சொன்னாலும் அவனுக்கு ஏற மாட்டேங்குது. உள்ள வந்தானா என்னன்னு தெரியல, பர்வத்தில் போனால் தான் தெரியும். பைபிள் அந்த விளக்கம் இல்லை. ஆனால் பாருங்க வரமாட்டேங்கிறான். எவ்வளோ எடுத்து சொன்னாலும் வரமாட்டேங்கிறான். சிலருக்கு எவ்வளோ எடுத்து சொன்னாலும் விளங்க மாட்டேங்குது. ஆனால் அப்பாவுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டா பாருங்க, யூ கேன் கம் டு ஹிம் வெரி க்ளோஸ்லி, ரொம்ப நெருக்கமாக வரலாம். இருக்கிறீங்களா பாருங்க, நல்லா தேங்க்யூ சொல்லி அவரோட என்ன செய்யலாம், உறவாடலாம். என்னுடையதெல்லாம் உம்முடையதாண்டவரே, உம்முடையதெல்லாம் என்னுடையது. அதான் உடன்படிக்கை. உடன்படிக்கைனால அதுதான். இப்போ பாருங்க, என்னுடையதெல்லாம் அவருடையன்னு சொல்றதுக்கு ஏன்ட்ட என்ன இருக்குது? ஆனால் அவர்கிட்ட எல்லாமே இருக்குது. கர்த்தர் பாருங்க கிருபையா இந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் பாருங்க அவருடையதெல்லாம் என்னுடையதுன்னு சொல்லி நினைச்சிருக்கிறாரு, வாக்கு பண்ணியிருக்கிறாரு. இப்போ நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என் ஆவி ஆத்மா சரீரம் என் குடும்பம் என் பொருளாதாரம் எல்லாம் உம்முடையது, உம்முடையதெல்லாம் என்னுடையது. பாருங்க,
இதுதான் விசுவாசம் பாருங்க. ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, நல்ல வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. வியாபாரத்தில் பெரிய செழிப்பு வச்சிருக்கிறாரு, வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை வச்சிருக்கிறாரு. பாருங்க, தேவன் கையின் பிரயாசங்கள்ல பெருக்கங்களை வச்சிருக்கிறாரு. நீயோ கடன் வாங்காதிருப்பா, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பான்ங்கிற பாருங்க ஒரு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமைய, ஒரு அற்புதமான சுதந்திரத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் பாருங்க கடன்ல கஷ்டப்படலாம், ஆனா தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம் கடனுக்கு தப்பி பாருங்க அபரிமிதத்திலே வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பாருங்க கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறாரு, வைத்திருக்கிறார். இதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். டெய்லி சொல்லணும், நானும் கடன் வாங்காதிருப்பேன், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். பாஸ்டர், அப்படி கடன் கொடுக்கிற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமையே இல்லையே. நிலைமை இல்லாட்டிலும் அந்த நிலைமை மாறும்படியாக தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிறவர்களாய் நம்ம இருக்கணும். எல்லாரும் சொல்லுவோம், நானும் கடன் வாங்காதிருப்பேன், அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். இன்னொரு முறை சொல்லணும், நானும் கடன் வாங்காதிருப்பேன், அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். ஓயாம சொல்லணும். ஏன்னா ஆவியாயிருக்கிற அந்த வார்த்தைகள் ஆவி மண்டலத்தை என்ன செய்கிறது, பாதிக்கிறது. ஆவி மண்டலத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஆவி மண்டலத்தில் மாற்றங்கள் ஏற்படும் போது பாருங்க, நாம் காண்கிற இந்த மாம்ச உலகத்திலையும் அந்த மாற்றங்கள் தெரியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இங்க பாருங்க, பாவ மன்னிப்பை கொடுக்கிறாராம், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிறாராம். அப்புறம் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கு நம்ம வாஸ்தவம் இல்லையா, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார். அப்புறம் பாருங்க, சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு எங்க வந்திருக்கிறோம், சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனுடைய ஆளுகைக்கு கீழே வந்திருக்கிறோம். we are not under the authority of Satan anymore. பாருங்க, நாம பிசாசுடைய ஆளுகைக்கு கீழே இல்லவே இல்லை. எந்த பிசாசின் தீமைகளும் நம்ம ஆளுகை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இடம் கொடுக்க கூடாது. இடம் கொடுத்தீங்கன்னா ஆளுகை செய்யும். கவனிங்க, நாம இன்னைக்கு தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறோம், தேவனுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறோம். தேவன் அருமையானவர்கள் நம்ம என்ன செய்கிறார், ஆளுகை செய்கிறார். ஆண்டு நம்ம என்ன செய்கிறார், நடத்துகிறார். அவர் நடத்தும் போது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, புல்லுள்ள இடங்களிலே அவர் உன்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடுகிறார். உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நிச்சயமாகவே உன்னை தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அப்ப சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு வந்திருக்கிறோம். கடைசியாக சொல்லும் போது, அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவரிடத்தில் அனுப்புகிறேன். கண்களை பாருங்க திறக்கிற ஒரு அனுபவம் தான் ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆவியின் கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஆச்சரியம் பாருங்க. ஏதேன் தோட்டத்தில் பிசாசு வர்றான், ஏவாள்கிட்ட வர்றான். ஏவாள்கிட்ட என்ன சொல்றான், அந்த கனியை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் அப்படிங்கிறான். பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் பாருங்க பிசாசு. அவங்க கண்ணு ஏற்கனவே திறந்திருக்குது, வெளிக்கண்ணும் திறந்திருக்கிறது, உள்ள கண்ணும் திறந்திருக்குது. ஆனா பிசாசு பொய் சொல்றான், உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு தேவர்களை போல பிசாசு பாருங்க வஞ்சிக்கிறதுக்கு நம்மளை இடம் கொடுக்கவே கூடாது. அப்பாலே போய் சாத்தானே, தேவன் எங்களுடைய தகப்பனா இருக்கிறாரு, எங்களுக்கு அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு, அந்த கனியை தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, நாங்க தொட மாட்டோம், வேலையை பாரு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கலாம், அவனை விரட்டி அடிச்சிருந்திருக்கலாம். ஆனா என்ன பண்ணிட்டாங்க அருமையானவர்களே, பிசாசு சொல்றான் கண்கள் திறக்கப்படும், நன்மை தீமை என்னதென்று அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி பாருங்க பகட்டா என்னத்தையோ சொல்றான். என்னமோ இதுவரைக்கும் இல்லாத என்னமோ பெருசா கிடைக்க போகுதுன்ற மாதிரி சொல்றான். எப்பவுமே பிசாசு இப்படிதான் ஏமாத்துவான். ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்க. இன்னைக்கு இருக்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதம் போதும், நாளைக்கு கர்த்தர் என்னை இன்னும் ஆசீர்வதிப்பாரு, அடுத்த வாரம் இன்னும் ஆசீர்வதிப்பாரு, அடுத்த மாசம் இன்னும் ஆசீர்வதிப்பாரு. என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தினுடைய ப்ரொக்ரெஷன் அது வளர்ந்து கொண்டே நான் போவேன். பாருங்க, ஏதோ திடீர்னு ஏதோ பெருசா கிடைக்க போகுதுன்னு சாத்தான் சொன்னான்னா ஏமாந்துடாதீங்க. இன்னைக்கு இன்டர்நெட்லையும் அதுலயும் இதுலயும் இப்படிதான் ஏகப்பட்ட ஆட்கள் ஏமாந்து போய் கிடக்குறாங்க. ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் ஃபோன் பண்றாரு எனக்கு, 2,40,00,000 என் பேர்ல விழுந்திருக்குன்னு சொல்லி, ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக என் பேர்ல விழுந்திருக்குதுன்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்குது. பாஸ்டர் ஃபோனில் வேற சொல்றாங்க, பாருங்க கர்த்தர் எனக்கு அற்புதம் செஞ்சுட்டாருன்னாரு. ஐயோயோ,
நான் பேசிட்டு இருக்கும்போது பெரிய பாஸ்டர் வேற பக்கத்தில் நிற்கிறாங்க. பெரிய பாஸ்டர் ஃபோனை கொடுங்கன்னு சொல்லி வாங்கி, அட ஏமாந்து போகாதயா, யாரோ உன்னை ஏமாத்துறான், அந்த 2,40,00,000 உன் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு நீ வந்து 2,00,000 கட்டணும்னு சொல்லுவான் அவன். 2,00,000 கட்டினீங்கன்னா அடுத்த நிமிஷமே 2,40,00,000 உங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிரும்னு சொல்லி நீங்க அங்கங்க கடை வாங்கி 2,00,000 அவன் பேர்ல கட்ட அவன் கொண்டுட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுவான். இதான் நடக்குது. ஏதோ ஒன்று பெருசா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நினைச்சனா உலகத்துல மனுஷன் ஏமாத்துறான். ஒன்றும் கிடைக்காது. கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பாரு. நாளுக்கு நாள் கர்த்தர் தான் உங்களை உயர்த்துவாரு. நாளுக்கு நாள் பாருங்க, இன்னைக்கு இருக்கிற ஐஸ்வர்யம் அடுத்த வாரம் பெருகும், அடுத்த வாரம் இதை காட்டில அதிக ஐஸ்வர்யம் பெருகும். கர்த்தர் பாருங்க, ஈசாக்கு வர 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 விருத்தி அடைந்தான் என்று நான் வாசிக்கிறோம். இதுதான் கர்த்தருடைய மெத்தட். பாருங்க, சாத்தான் வந்து ஏவாள்கிட்ட சொல்றான், ஏதோ பெருசா உனக்கு கிடைக்க போதாக்கும், கண்ணெல்லாம் திறக்க போதாக்கும்னு. இவன் அவனை நம்பி பாருங்க, கர்த்தர் புசிக்க வேண்டாம் என்று விளக்கின அந்த விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு செய்தால் கொடுத்தாள் என்று நாம் வாசிக்கிறோம். நடந்தது என்ன அருமையானவர்களே? மாம்ச கண்கள் இன்னும் பிரகாசமா திறந்துருச்சு, ஆவியின் கண்கள் சுத்தமா மூடிடுச்சு. பிசாசுனுடைய வஞ்சகம் பாருங்க. ஆவியின் கண்கள் அப்படியே க்ளோஸ். மாம்ச கண்கள் நன்மை தீமை அறியத்தக்க அந்த அந்த சுபாவம், நன்மை அறியத்தக்க சுபாவம் இருந்தா மட்டும் அது அது நல்ல அது நல்ல அது மட்டும் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனா தீமையை அறியத்தக்க சுபாவம் அதுவும் வந்துருச்சு பாருங்க. இப்ப தீமைக்குள்ள நுழைஞ்சு பார்க்கணும், அதுக்குள்ள என்ன இருக்குன்றத அறியணும்னு சொல்லி அப்படிப்பட்ட ஆசைகள்லாம் பாருங்க, பொல்லாத ஆசைகள்லாம் வந்து பாருங்க, பாவம் மனுஷனை மேற்கொண்டு இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பெருகி மனுஷனுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிற ஒரு காட்சியை நாம் என்ன செய்யறோம், பார்க்கிறோம். கவனிங்க, ஆவியின் கண்களை கர்த்தர் நல்லா திறந்து வச்சிருந்தாரு, ஆனா பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால மூடிட்டான். வாசிங்க 2 கொரிந்தியன் புஸ்தகம், 2 கொரிந்தியன் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், சீக்கிரம் 2 கொரிந்தியர் 4வது வசனம் பாருங்க. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். பாருங்க, ஏவாளுடைய மனசை குருடாக்குனதுனால பாருங்க, எல்லாருடைய மனதையும் பாவத்து நிமித்தமாக பிசாசு குருடாக்கிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நாமும் அப்படிப்பட்ட குருடான நிலைமையில தான் இருந்தோம். கவனிங்க, நம்முடைய ஆவியின் கண்களும் குருடாக்கப்பட்ட நிலைமையில தான் நாம் இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்தோம். ஆனால் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, உலகத்தின் ஒளியாகிய இயேசு பாருங்க நம்மை தேடி வந்து நம்மை சந்தித்து நம்மை ரட்சித்து நம்முடைய ஆவியின் கண்களை திறந்து விட்டுருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு அருமையான பார்க்க வேண்டிய பிரகாரமாய் பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறாரு. தேவன் யாரு? இந்த உலகத்தை படைச்சது யாரு? ஏன் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது? மனிதர்கள் யாரு? எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறார்கள்? எது நிமித்தமாக மனுஷனுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போய் கிடக்குது? இப்படி சீரழிஞ்ச வாழ்க்கையிலிருந்து ஒரு மீட்பு இருக்கிறதா? ஒரு விடுதலை இருக்கிறதா? இருக்கிறது. எல்லாவற்றையும் பாருங்க, பார்க்க வேண்டிய பிரகாரமாக சத்தியத்தின் மூலமாக பார்க்கக்கூடிய அருமையான ஒரு கிருபை இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கிறது. ஆவியின் கண்களை கத்தறிஞ்சிருக்கிறாரு, திறந்து விட்டுருக்கிறாரு. கவனிங்க, ஒரு பிறவி குருடை ஒருத்தர் தான் பாருங்க, யோவான் 9ஆம் அதிகாரத்தில். பிறப்பாலேயே குருடன், குருடனா தான் பிறந்தான். பாருங்க, இயேசு வந்து சேர் உண்டாக்கி அவன் கண்களில் பூசி பாருங்க அவன் கண்ணை திறந்து விடுறாரு. அவன் வந்து நல்ல அற்புதமா அவனுக்கு பார்வையை கொடுக்கிறார். இந்த வேத பாரகர் பரிசேயர்லாம் இயேசு மேலே அவங்களுக்கு கடுகடுன்னு இருக்குது. இயேசு அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல. இவர் வேற தேவகுமாரன் சொல்லிட்டு இருக்கிறாரு, நான் வானத்திலிருந்து வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, நான் ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னாலே நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. பாருங்க, உனக்கு 50 வயசாகலையே, நீ எப்படி ஆபிரகாமுக்கு முன்னாடி பிறந்திருப்ப? ஆபிரகாம் எப்படி உனக்கு தெரியும்? அப்படின்லாம் பாருங்க அவரை போட்டு கேள்வி கேட்குறானுங்க. கவனிங்க, இப்போ இந்த குருடனுடைய கண்ணை திறந்து விட்ட உடனே அவனையே துருவி துருவி கேட்குறாங்க, உன் கண்ணை திறந்து விட்டது யாரு?
அப்படின்னு. ஆ? நீ வந்து தேவனை மகிமைப்படுத்து. இவன் பாவி என்று நாங்க அறிந்திருக்கிறோம். இந்த ஆளை பற்றி ஒன்றும் பேசாத. ஆ? கண்ணு திறந்துருச்சு, தேவனை மகிமைப்படுத்து அப்படின்லாம் அவன்கிட்ட சொல்றாங்க. ஆனா அவன் ஒரு ஆன்சர் பண்றான் பாருங்க. வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்க. ஆதலால் அவர்கள் குருடனாய் இருந்த மனுஷனை 2ஆம் தரம் அழைத்து, நீ தேவனை மகிமைப்படுத்தி, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். இயேசுவை வந்து பாவின்னு சொல்றாங்க. 25ஆவது வசனம். அவன் பிரதியுத்தரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நான் குருடனாய் இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன். இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றாங்க. பாரு, வேற எதுவும் பேசாதீங்க. யார்கிட்ட பேசுறான்னா பாருங்க, இஸ்ரவேல்ல பெரிய பெரிய பாருங்க பரிசேயர், வேதபாரகர், அவங்களாம் பெரிய ஆட்கள் பாருங்க. அவங்களெல்லாம் ஏற்றி யாரும் பேச முடியாது. அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட இவன் பேசுறான். இவன் சொல்றான் வந்து, நான் குருடனா இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன். இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அவனுடைய மாம்ச கண்களை கர்த்தர் திறந்தது மட்டும் இல்லை, அவனுடைய ஆவியின் கண்களையும் திறந்து விட்டார். ஆவியிலையும் அவன் நல்லா பார்க்குறான். பாருங்க, வாசிப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேத பகுதி. 26ஆவது வசனம். அவர்கள் மறுபடியும் அவனை நோக்கி, உனக்கு என்ன செய்தான் என்று என்ன செய்தான், உன் கண்களை எப்படி திறந்தான் என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமல் போனீர்கள். மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன கேட்கிறான் பாருங்க. ஒரு குருடன், ஒரு பிச்சைக்காரன் என்ன மாதிரி பேசுறான் பாருங்க. அவருக்கு சீஷராக உங்களுக்கு மனதுண்டோ என்றான். கேட்டான் பாருங்க. ஏப்பா திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கிறீங்க? என்னை மாதிரி அவருக்கு சீஷரா நீங்களும் மாறிடுவீங்களா? மாறுறதுக்கு மனசு இருக்குதா அப்படின்னு கேட்குறான். 28ஆவது வசனம் பாருங்க. அப்பொழுது அவர்கள் அவனை வைது திட்டுறானுங்க. வைது, நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசையினுடைய சீஷர். மோசையுடனே தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கே இருந்து வந்தான் என்று அறியோம் என்றார்கள். அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். என்ன அருமையா பேசுறான் பாருங்க. அப்புறம் பிரசங்கமே பண்றான். சொல்றான் பாருங்க, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயா என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். பாருங்க, அவங்க புறம்பே தள்ளிட்டாங்க. ஆனா இயேசுவை பாருங்க, 35ஆவது வசனம். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றான். உடனே அவன், ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். பாருங்க, கண்ணு திறந்தவங்களுக்கெல்லாம் கண்ணு குருடா இருக்குது. கண்ணு குருடா இருக்கிறவனுடைய கண்ணு நல்லா திறந்திருக்குது. கர்த்தர் ஆவியின் கண்களை என்ன செஞ்சிருக்கிறாரு, திறந்து விட்டுருக்காரு. நம்ம எல்லாரும் பாருங்க, ஒரு காலத்துல பாருங்க ஆவிக்குரிய இதில் குருடா இருந்தோம். ஆனா கர்த்தர் நம்முடைய கண்களை நினைச்சிருக்கிறாரு, திறந்து விட்டுருக்கிறாரு. ஆண்டவர் காலையிலே சொல்லுவோம், இன்னும் சத்தமா அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்து விட்டு இந்த ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. பாக்கியமான ஒரு ராஜ்யத்துக்குள்ள நாம இருக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். அற்புதமான ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். இந்த உணர்வு பாருங்க நம்மை பற்றி பிடிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே ஒரு சுதந்திரம் இருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நன்மைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு பிச்சைக்கார ராஜ்யம் கிடையாது. இது ஒரு ஐஸ்வர்யத்தின் ராஜ்யம். இதுக்குள்ள இல்லாத நன்மைகளே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். இதுல சங்கீதம் 91க்கு போவோம். ஏற்கனவே தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். ஒரு சில குறிப்புகளை பார்த்து முடிக்கலாம். சங்கீதம் 91 11 12. சங்கீதம் 91 11 12. உன் வழிகளிலெல்லாம்
உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்யும்படியாக தேவ தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன ஆச்சரியம் பாருங்க. கண்ணால பார்க்க முடியாது, ஆனால் தேவ தூதர்கள் அருமையானவர்களே நம்மை பாதுகாக்கும்படி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவங்க நம்ம கூட தான் இருக்கிறாங்க. நமக்கு பின்னால் இருக்கிறாங்க, நமக்கு முன்னால் இருக்கிறாங்க, நமக்கு ரைட்டில் இருக்கிறாங்க, நமக்கு லெஃப்டில் இருக்கிறாங்க. பாருங்க, நம்ம வீட்டில் இருக்கிறாங்க. ஆகவே பாருங்க, தேவ தூதர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் என்கிற உணர்வு பெருகணும். பாருங்க, இதை போதிக்க ஆரம்பித்த பிறகு தான் எனக்கு கொஞ்சம் பெருகுது. ராத்திரியில் பாத்ரூமுக்கு எழும்பும்போது கூட, ஆண்டவரே தேவதூதர்களுக்காக உமக்கு நன்றி. கவனிங்க, அவங்க நம்ம வீட்டில் தான் இருக்கிறாங்க. பைபிளில் போட்டிருக்கு, தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருந்தார்கள். அப்படி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? பாருங்க, நம்ம வீடு ஜெப வீடு. நம்முடைய ஜெபங்களை எடுத்துட்டு போறதுக்கு தேவதூதர்கள் இருக்கிறாங்க. பதில்களை வாங்கிட்டு வர்றதுக்கு தேவதூதர்கள் இருக்கிறீங்களா? பாருங்க, தேவதூதர்கள் நமக்கு ஊழியம் செய்யும்படி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய பிரயாணங்களை பாதுகாக்கிறார்கள். பாருங்க, இதெல்லாம் நம்பணும். பிரயாணம் புறப்படும் போதே ஆசீர்வாதமா போவேன், ஆசீர்வாதமா திரும்பி வருவேன். கர்த்தருக்கு சித்தமானமா வருவேன்னு சொல்லக்கூடாது. நீ திரும்பி வர்றதே கர்த்தருடைய சித்தம்தான். ஏன்னா போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான்னு சொல்லி கர்த்தர் இருக்கிறாரு, சொல்லி இருக்கிறாரு. அதுதான் அவருடைய சித்தம். அதனால சித்தம்னா திரும்பி வருவேன்னு பேசக்கூடாது. இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய மக்கள் அப்படி பேசுறாங்க. போறேன் பிரதர், என்ன ஆகுமோ தெரியாது, கர்த்தருக்கு சித்தமானா திரும்பி வருவேன். இது சுத்த அறிவினம், சுத்த அவிசுவாசம். எல்லாம் போறேன், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, தேவதூதர்கள் என் கூட இருக்கிறாங்க, என் பிரயாணத்தை பாதுகாப்பாங்க, நான் பத்திரமா போய் அப்புறம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஆசீர்வாதமாய் பத்திரமாய் திரும்பி வருவேன். இருக்கிறீங்களா? பாருங்க, ஆபிரகாம் வேலைக்காரங்களை நிறுத்திட்டு, நானும் பிள்ளையாண்டானும் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம் அப்படிங்கிறான். அவ்வளவு விசுவாசமா பேசுறான். அதே போல திரும்பி வந்தாங்க. பாருங்க, ஆனா அழைப்பு என்ன? தேவன் என்ன சொன்னாரு? ஈசாக்கை பலியிடும்படி அவனை கொண்டு வாடினாரு. ஆபிரகாம் நானும் பிள்ளையாண்டானும் போறோம், நான் திரும்பி வருவேன்னு சொல்லல, நானும் பிள்ளையாண்டானும் திரும்பி வருவோம் அப்படி விசுவாசமா பேசுறான். பாருங்க, அதுபடிதான் நடந்துச்சு. பாருங்க, ஒரு ஆட்டுக்குட்டியை தேவன் ப்ரொவைட் பண்ணாரு. ஆட்டுக்குட்டியை ஈசாக்கு பதிலாக பலியிட்டான். ஈசாக்க பாருங்க உயிரோட கூட்டிட்டு திரும்ப வந்தான் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். டெஃபினட்டா பேசணும். விசுவாசம் பாருங்க பாருங்க அலசடிப்படவே அலசடிப்படாது. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். பாருங்க, இருமனதுள்ளவர்களா இருக்கக்கூடாது, விசுவாசித்து ஒரு மனதுள்ளவர்களா இருக்கணும். இருக்கிறீங்களா? பாருங்க, வசனத்தின்படி பேசுகிறவர்களாய் இருக்கணும். பிரயாணம் ஆசீர்வாதமா இருக்கும். பத்திரமா போவோம், பத்திரமா என்ன செய்வோம்? திரும்பி வருவோம். எங்கள் வழிகளில் எல்லாம் எங்களை காக்கும்படி எங்களுக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். எங்கள் பாதம் கல்லிடாதபடிக்கு அவர்கள் எங்களை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். பாருங்க, இதை நம்ம போன வாரம் கொஞ்சம் கவனிச்சோம் இல்லையா? எலிசா தீர்க்கதரிசி சொன்னாரு வேலைக்காரன்ட்ட. வேலைக்காரன் காலையில் எந்திரிச்சு கதவை திறக்கிறான். கதவை திறந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேரையும் பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய பட்டாளமே வந்திருக்குது. சீரியா ராஜா பாருங்க, இந்த ரெண்டு பேரை பிடிக்கிறதுக்கு, இன்னும் சொல்ல போனா எலிசா ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய படையவே அனுப்பி வச்சிருக்கிறான். பாருங்க, வேலைக்காரன் திறந்து கதவை திறந்து பார்த்த மாத்திரத்தில் அதிர்ந்து போயிட்டான். ஐயோ, இத்தனை போர் வீரர்கள் பிடிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்களே, நம்ம இன்னைக்கு க்ளோஸ் அப்படின்னு சொல்லி அவன் பயந்துட்டான். பாருங்க, எலிசாவை பார்த்து சொல்றான், ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான் சொல்லுகிறான். சில ஆட்கள் இந்த எலிசாவின் வேலைக்காரை மாதிரியே தான், காலையில் எந்திரிச்ச உடனே ஐயோ என் ஆண்டவனேன்பாங்க. எலிசா சொல்றாரு, ஹோல்டான், ஒன்றும் பயப்படாத, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். எல்லாரும் சொல்லுவோம், அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம் என்னோடு இருக்கிறவர்கள் அதிகம். இன்னொரு முறை சொல்லுவோம், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் என்னோடு இருக்கிறவர்கள் அதிகம். இன்னொரு முறை சொல்லுவோம், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் என்னோடு இருக்கிறவர்கள் அதிகம். பாருங்க, அதுதான் உண்மை. அதுக்கு ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன் இல்லையா?
தேவன் வந்து தூதர்களை 3 பங்கா பிரிச்சாராம். ஒரு பங்குக்கு தலைவன் கேப்ரியல், அடுத்த பங்குக்கு தலைவன் மிகாவேல், அடுத்த பங்கு 3வது பங்குக்கு தலைவன் லூசிஃபர். பாருங்க, இந்த லூசிஃபர் கர்த்தருக்கு விரோதமா பெருமை கொண்டு கர்த்தருடைய சிங்காசனத்தில் ஏறணும்னு சொல்லி அவன் பிரயாசப்பட்டான். கர்த்தர் உதைச்சு தள்ளினாரு. அவன் கீழே விழுந்தான் பைபிளில் போட்டிருக்குது. பாருங்க, வானத்துக்கு ஏறுவேன்னு சொன்னான். கர்த்தர் சொன்னான் ஏற முடியாது, இறங்குன்னு சொல்லி பாருங்க ஒரு உத விட்டாரு, கீழே விழுந்தான். விழுந்த அந்த லூசிஃபர் பாருங்க, அவனுக்கு கீழே இருந்த தூதர்கள்ட்ட என்ன சொன்னான்னு தெரியல. இல்லாதது பொல்லாததெல்லாம் தேவனை பற்றி சொல்லி பாருங்க அவங்களையும் ஏமாத்தி தேவனை விட்டு பிரிச்சு அவங்களையும் பாருங்க விழ பண்ணிட்டான். இவன் விழுந்தது மட்டுமல்ல, பாருங்க அவங்களையும் விழ வச்சுட்டான். எப்பவுமே அப்படிதான் பாருங்க, இந்த பேக் ஸ்லைடின் பீப்புள் வந்து மற்றவங்களையும் பாருங்க விழ வச்சிருவாங்க. அதனாலதான் இந்த பின்மாற்றக்கார ஆட்களோட சேரவே கூடாது. நம்மளை மாதிரி பாருங்க விசுவாசிக்கிற ஆட்களோட சேரணும். நல்ல விசுவாச பாதையில் முன்னேறி செல்கிறவர்களை பாருங்க சார்ந்து கொள்ளணும். நான்லாம் வாலிபனா இருக்கும்போது அப்படிதான் பாருங்க, நல்ல விசுவாசிக்கிற அன்னைமாரு அவங்க கூட போய் ஒட்டிக்குவேன். அவங்க பேசும்போது அவங்க கூட நின்று அவங்க பேசுறதை கேட்டுகிட்டே இருப்பேன். ஏன்னா நல்ல காரியங்களை பேசுவாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் வளர்ந்தவங்களா இருக்கிறாங்க. அவங்க ஊழியத்துக்கு போகும்போது அவங்க கூட போவேன். நான் சண்டே ஸ்கூலுக்கு போவாங்க, அங்கே போய் அவங்க கூட போவேன். அவங்க நல்லா சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு டீச் பண்ணும்போது அதையும் கேட்டுகிட்டே இருப்பேன். இப்படியே பாருங்க அந்த ஆவிக்குரிய ரீதியில் முன்னேறின ஆட்களோடய ஒட்டிகிட்டே இருந்து அப்புறம் கடைசியில் பெரிய பாஸ்டரோட வந்து ஒட்டிக்கிட்டேன் நான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நல்ல விதத்தில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறுவதற்கு நல்ல ஏதுக்களை கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. எப்பவுமே அப்படிதான் பாருங்க, இந்த பின்னால போற ஆட்களை அவங்க கூட ஒரு நாள் நினைச்சக்கூடாது, சேரக்கூடாது. ஏன்னா நம்மளையும் இழுத்து போட்டுருவாங்க. ஹலோ, இருக்கிறீங்களா? பாருங்க, பிசாசு அவன் விழுந்தது மட்டும் இல்ல, அவன் கூட சேர்ந்த ஆட்களையும் விழ வச்சுட்டான். 2 பங்கு தூதர்கள் இன்னும் நல்ல தூதர்களாவே தான் இருக்கிறாங்க. 2 பங்கு தூதர்கள் பாருங்க இன்னும் தேவனை சேவிக்கிறவர்களாகவே இருக்கிறாங்க. ஆனா 1 பங்கு தூதர்கள் அந்த லூசிஃபரை பின்பற்றி விழுந்து போனாங்க. அது மட்டுமல்ல, இந்த 1 பங்கு பிசாசின் தூதர்கள் இருக்கிறாங்களே, இவங்களை இயேசு கல்வாரி சிலுவையின் மூலமாக பாருங்க அந்த லூசிஃபரையும் அவனுடைய சைனியங்களையும் மடங்கடிச்சு, பைபிளில் போட்டிருக்கு, அவருடைய அதிகாரத்தை எல்லாம் உறிஞ்சுக்கிட்டாராம் பாருங்க. திருப்பம் கொலோசியர் 2ஆம் அதிகாரம், கொலோசியர் 2:15 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எல்லாரும் சொல்லுவோம், இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இயேசு சிலுவையிலே எனக்காக வெற்றி சிறந்தார். இயேசு சிலுவையிலே எனக்காக வெற்றி சிறந்தார். பாருங்க, நமக்காக வெற்றி சிறந்தாராம். எப்படி வெற்றி சிறந்தாராம்? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டாராம். எல்லாம் அந்த பிசாசின் ஆவியிடத்திலிருந்து எல்லா பாருங்க அதிகாரத்தையும் வல்லமையையும் பாருங்க பறிச்சுக்கிட்டு அவங்கள ஒன்றும் ஆக்கி அவங்கள பவர்லெஸ்ஸா ஆக்கி பாருங்க இயேசு வெற்றி சிறந்தார்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இன்னைக்கு அந்த லூசிஃபருக்கு கீழே இருக்கிற பிசாசின் ஆவிகளுக்கு எந்த வல்லமையும் கிடையாது, எந்த அதிகாரமும் கிடையாது. பொய் சொல்ல தெரியும், ஏமாத்த தெரியும், வஞ்சிக்க தெரியும். ஏன்னா பிசாசு அப்படிப்பட்ட ஆளு. பொய் சொல்றவன், ஏமாத்துகிறவன், வஞ்சிக்கிறவன். அவனுக்கு கீழே இருக்கிற ஆட்களுக்கு பொய் சொல்லுவாங்க பாருங்க, இல்லாத பொல்லாத சத்தியத்துக்கு விரோதமான காரியங்களை சொல்லுவாங்க, வஞ்சிப்பாங்க, ஏமாத்துவாங்க. ஆனா பிசாசின் ஆவிகளுக்கு எந்த வல்லமையும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒருத்தர் சொன்னாரு, அது மலையாளத்து பிசாசு பிரதர், அதனால கொஞ்சம் வெள்ளனை காமிக்க தான் செய்யினாரு. மலையாளத்து பிசாசாவது தெலுங்கு பிசாசாவது எந்த பிசாசுக்குமே வல்லமை கிடையாது. இருக்கிறீங்களா? ஹலோ, எந்த பிசாசுக்கும் வல்லமை கிடையாதுங்க. எல்லா பிசாசுடைய வல்லமையும் இயேசு என்ன சொல்றாரு? உரிந்து கொண்டார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்தி பிசாசுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கவனிங்க, எல்லா பிசாசுடைய வல்லமையும் இயேசு செஞ்சாரு, உரிந்து கொண்டார். வெளியரங்கமா நம்ம கோலமாக்கி, அதாவது பப்ளிக் ஷோ எல்லாருக்கும் காமிச்சிட்டாருங்க. பாரு, பிசாசுக்கு
வல்லமையே கிடையாது. ஆனா அவனுடைய வஞ்சகத்துக்கு மட்டும் உட்படாத. அவன் பொய்யை மட்டும் நம்பாத. ஆ? பிசாசுனுடைய பொய்யை நம்பினா ஏமாத்தி போடுவான் நம்மள. அதனாலதான் சத்தியத்தை நல்லா இருக பிடிச்சுக்கணும். கவனிங்க. அப்ப பிசாசுகளை இயேசு என்ன செய்றாரு? மடங்கடிச்சிட்டாரு. எந்த பிசாசுக்கும் இன்னைக்கு வல்லமை கிடையாது. அன்னைக்கு எங்க வீட்டுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை, 9ஆம் படிக்கிற பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு வந்தாங்க. நல்ல நம்ம சர்ச்சில் வளர்ந்த பிள்ளை. பாருங்க, எப்படியோ பிசாசுக்கு இடம் கொடுத்துருக்குது. அவன் வந்து மைண்டை கேப்சர் பண்ணிட்டான். எப்பவுமே அவனுடைய கேப்சரே மைண்டு தான் பாருங்க. மைண்டை கேப்சர் பண்ணிட்டு அந்த பிள்ளையை ஆட்டி படைச்சிட்டு இருந்தான். அவங்க அந்த அம்மா ஃபோன் பண்ணி சொல்லுது, பாஸ்டர் அவ்வளவு நல்ல பிள்ளை, நல்லா படிப்பா, வீட்டில் அவ்வளவு நல்ல எல்லா வேலைகளையும் செய்வா. இப்போ இந்த இன்னைக்கு காலையில இருந்து விதர்ப்பமா பேசுறா, விதர்ப்பமான காரியங்களை செய்யறா, எடுக்கிறதெல்லாம் தூக்கி அடிக்கிறா, வீட்டுக்குள்ள வச்சிருக்கவே முடியல, அவ்வளவு கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிச்சே வந்து. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பாருங்க, சர்ச்சுக்கும் கூட்டிட்டு வர முடியல அப்படின்னு சொல்லிச்சு. நான் வீட்டுக்கு கொண்டு வந்துடுறேன் பாஸ்டர், ஒரு ஒரு வாட்டி ஜெபம் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிச்சு. சரி கொண்டு வாங்கன்னு கொண்டு வந்துச்சு. வந்தா பாருங்க, அவ்வளவு வியர்டா, அவ்வளவு கிறுக்குத்தனமா பிஹேவ் பண்ணுது அந்த பிள்ளை. வீட்டுக்குள்ள வர மாட்டேங்குது, அங்கிட்டு ஓடுது இங்கிட்டு ஓடுது. கடைசியில் எப்படியோ கஷ்டப்பட்டு பிடிச்சி இழுத்து ரூமுக்குள்ள கொண்டு வந்தாங்க பாருங்க. கொண்டு வந்தா உள்ள வந்தவன்னு சொல்லுது, யார்கிட்ட கொண்டு வந்திருக்கிற என்னைய அப்படின்னுது. நான் சொன்னேன், இயேசுவின் நாமத்தில் உனக்கு விரோதமாக வர்றேன் நான். இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைய விட்டுன்னு ஓடி போயிருன்னு சொல்லி தலையில கை வச்சேன் பாருங்க, அவ்வளோதான், இட்ஸ் கான், ஓடிடுச்சு. அப்புறம் திரும்பி போகும்போது அவ்வளோ நார்மலாக போகுது. அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வரும்போது நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி ஜோராக வந்துச்சு. கவனிங்க, பிசாசு அவனுக்கு ஒன்றுமே கிடையாது, அவனுக்கு எந்த வல்லமையும் கிடையாது. இன்னைக்கு அவன் மேலே அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு இயேசுவின் நாமத்தினாலே கொடுத்திருக்கிறார். ஒரு வசனத்தை பாருங்க, மார்க்கு 16வது அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. நான் இப்படி வாசிக்கிறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஊழியக்காரர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அப்படியா போட்டிருக்கு? என்ன போட்டிருக்குது? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவன. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா விசுவாசிகளுக்கும் இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் என்ன அவங்ககிட்ட சொன்னேன்னா, ஐயோ இந்த பிசாசை விரட்டி விட்டதுக்கு அந்த பிள்ளைய அங்கேருந்து நீங்கள் கொண்டு வந்தீங்களா? வீட்டிலேயே இயேசுவின் நாமத்தை சொன்னால் ஓடியே போயிருக்கும். ஏன்னா இயேசுவின் நாமத்துக்கு பாருங்க அவ்வளவு அதிகாரம் இருக்குது. இயேசுவின் நாமத்தை சொன்னாலே எல்லா பிசாசுகளும் முழங்கால் போட்டுரும். இயேசுவின், அதனால தான் பாருங்க, அந்த இயேசுவின் நாமத்துக்குள்ள எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதெல்லாம் புரிந்து கொண்டு எப்போதும் இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கணும். வியாதி என்ற மாத்திரத்தில், தலைவலின்ற மாத்திரத்தில், தலைவலிக்குதுன்னு சொல்றதுக்கு தான் தீவிரமா போகிறோம் ஒழிய இயேசுவின் நாமத்தில் தலைவலியே போன்னு சொல்றது லேசில் வர மாட்டேங்குது இல்லையா? ஒரு எதிர்ப்பு, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம்னா அதை பற்றி தான் பேசுறோமே ஒழிய அதை பார்த்து பேசுறத வழக்கமா நம்ம கொள்ளுகிறது இல்லை இல்லையா? ஆனா அதை பார்த்து தான் பேசணும். இயேசுவின் நாமத்தில் போ. ஏன்னா தீமைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பது தேவனுடைய சித்தமே கிடையாது. பாருங்க, அப்ப எல்லா பிசாசுனுடைய அதிகாரங்களையும் கத்தரிச்சிட்டாரு, ஒரிந்து கொண்டாரு. இப்ப கவனிங்க, தேவதூதர்கள் அவங்க எல்லா வல்லமையும் உடையவர்களாக தான் இருக்கிறாங்க இன்னைக்கும். அவர்களை பற்றி வாசிப்போம். சங்கீதம் 103, சங்கீதம் 103 20வது வசனம் பாருங்க. சங்கீதம் 103 20வது வசனம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, சத்தமா வாசிங்க. பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே. பலத்த சௌரியவான்கள் ஆங்கிலத்தில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, தே எக்ஸல் இன் ஸ்ட்ரெங்த், அதாவது வல்லமையால் நிரப்பப்பட்ட அவருடைய தூதர்களே. அப்ப தேவ தூதர்களுக்கு பாருங்க வல்லமை ஏராளம் இருக்கிறது, வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் தேவதூதர்கள். ஆனா பிசாசின் தூதர்களுக்கு எந்த வல்லமையும் கிடையாது. ஒரு பிசாசின் ஆவிக்கு 2 தேவதூதன் இருக்கிறான் இல்லையா? விழுந்தது 1 பங்கு தூதர்கள், நல்லா இருக்கிறது 2 பங்கு தூதர்கள். அப்ப
ஒரு பிசாசு ஆவிக்கு 2 தேவதூதன் இருக்கிறான். அதனால தான் எலிசா சொன்னாரு, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். கவனிங்க, இப்போ இந்த வல்லமையான தேவதூதர்கள் அவங்க நமக்கு பணிவிடை செய்யும்படி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். கண்ணால பார்க்க முடியாது, ஆனால் சத்தியம் என்கிற கண்ணாடி அதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. தேவதூதர்கள் இருக்கிறார்கள். பாருங்க, வல்லமையான தேவதூதர்கள் இருக்கிறார்கள். நீங்க கார்ல போனீங்கன்னா உங்க காரை பாதுகாப்பதற்கு அவர்கள் வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நீங்க ட்ரெயின்ல போனீங்கன்னா உங்க ட்ரெயினை பாதுகாப்பதற்கு பாருங்க தேவதூதர்கள் வல்லமையான தூதர்களாய் இருக்கிறார்கள். நீங்க பிளேன்ல போனீங்கன்னா உங்க பிளேனை பாதுகாப்பதற்கு தேவதூதர்கள் வல்லமையான தூதர்களாக இருக்கிறார்கள். நீங்க கப்பல்ல போனீங்கன்னா உங்கள் கப்பலை பாதுகாப்பதற்கு தேவதூதர்கள் வல்லமையான தூதர்களாக இருக்கிறார்கள். இருக்கிறீங்களா? பாருங்க, தே எக்ஸல் இன் ஸ்ட்ரெங்த். அந்த கப்பலை அவங்களால தாங்க முடியும், அந்த பிளேன் அவங்களால தாங்க முடியும். பாருங்க, அந்த ட்ரெயின் அவங்களால தாங்க முடியும், உங்க காரை அவங்களால தாங்க முடியும். தே எக்ஸல் இன் ஸ்ட்ரெங்த். அவர்கள் வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்கள். இதை நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். இப்ப கடைசியா ஒரு குறிப்பை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். கவனிங்க, இந்த வல்லமையான தூதர்கள் நம்முடைய சார்பிலே வேலை செய்ய வேண்டுமானால் நாம ஒன்ன செய்யணுமா? நாம செய்யறத செஞ்சாதான் தேவதூதர்கள் நமக்காக செயல்படுவார்கள். நாம சுவிட்சை போட்டாதான் லைட் எரியும். கரண்ட் இருக்குது, பல்பெல்லாம் எல்லாம் நல்லா இன்டாக்டா இருக்குது, அதனால லைட்டு தானா எரிய வேண்டியது தானே? இல்லை, நீங்க சுவிட்சை போட்டாதான் லைட்டு எரியும். நல்லா கவனிங்க. அதே போல வல்லமையான தூதர்கள் உங்களை பாதுகாக்கணும்னா நீங்க ஒன்று செய்யணும். என்ன செய்யணுமா? சங்கீதம் 103:20 மறுபடியும் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே. பாருங்க, ஒரு மொழிபெயர்ப்பு விதமாக சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின் சத்தத்தின்படி செய்கிற பலத்த சௌரியமானாகிய அவருடைய தூதர்களே. வசனத்தின் சத்தத்தின்படி செய்கிற போட்டிருக்குது. நல்லா கவனிங்க. வசனம் எங்க இருக்குது, சத்தம் எங்க இருக்குது? தேவதூதர்கள் வசனத்தின் சத்தத்தை கேட்டு செயல்படுகிறாங்களாம். வசனம் எங்க இருக்குது, சத்தம் எங்க இருக்குது? நம்ம வாயில இருக்குது. கர்த்தர் வசனத்தை கொடுத்திருக்கிறாரு, நீங்க வசனத்துக்கு சத்தத்தை கொடுக்கணும். எத்தனை பேருக்கு வழங்குதுங்க? பாருங்க, நீங்க வசனத்துக்கு சத்தத்தை கொடுக்கணும். ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளா தேவனுடைய வார்த்தையை நீங்க பேசுகிற ஆட்களா இருக்கணும். யூ மஸ்ட் ஸ்பீக் த வேர்ட் ஆஃப் காட். ஒன்றும் இல்லை, என் வழி இல்லாமல் என்னை காக்கும்படி எனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், என் பாதம் கல்லிடாதபடிக்கு அவர்கள் என்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே இந்த வசனத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி நீங்கள் கிளம்புனீங்கன்னா தேவ தூதர்கள் அதுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. உங்களை பாதுகாக்கிறதுக்காக முன்னால் என்ன செய்கிறாங்க? போகிறாங்க. அருமையானவர்களே, 1000 காரியங்கள் பிரயாணத்தில் மற்றவர்களுக்கு நடக்கலாம், நீங்கள் சேஃபாக போயிட்டு சேஃபாக திரும்பி வருவீங்க. ஆமேன். பாருங்க, ஆகவே வசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா வசனத்தின்படி செய்கிறவர்கள் அல்ல, அவர்கள் வசனத்தின் சத்தத்துக்கு ஏற்றபடி செய்கிறார்கள். வசனத்தை கொடுத்த கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, அதுக்கு ஒரு சத்தத்தை கொடு, விசுவாசிச்சு வாயில் என்ன செய்ய, பேசு. சத்தியத்துக்கு முரண்பாடா எதையும் பேசாத, சத்தியத்தின்படி பேசு. போகும்போதும் ஆசீர்வாதமா இருப்பேன், வரும்போதும் ஆசீர்வாதமா நான் இருப்பேன். தேவதூதர்கள் என்னை பாதுகாக்கிறார்கள், கர்த்தர் என்னை பாதுகாக்கிறான்னு சொல்லி வசனத்துல பாருங்க ஜெபம் பண்ணும்போது சொல்லுங்க. வாய் நிறைய வசனங்கள் இருக்கட்டும், வசனத்தை நல்ல சத்தமா சொல்லுங்க. பாருங்க, தேவதூதர்கள் கேட்கறது மட்டும் இல்ல, பிசாசின் ஆவிகளும் கேட்கட்டும். பிசாசு கேட்டானா ஓடியே போயிடுவான், வசனத்தை கேட்டானே ஓடி போயிடுவான். அவனை விரட்டுறதுக்கு வல்லமையான ஆயுதம் தேவனுடைய வார்த்தை தான். இது நல்லா வழங்கிடுச்சு எனக்கு. ஆகவே எனக்கு தனிமைன்றதே எதுவும் கிடையாது. என்னை தனியாக விட்டுட்டாங்கன்னா அதை போல சந்தோஷம் எதுவுமே கிடையாது. பேசாமல் உட்காந்து தேவனுடைய வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அவ்வளவு நல்லா இருக்குது, வார்த்தைகள் வேலை செய்கிறது. பாருங்க, வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்குது, ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் நடப்பிக்கிறார், தேவதூதர்கள் செயல்பாட்டுக்கு வருகிறார்கள். பாருங்க, எல்லா தீமைகளும் என்ன செய்கிறது, மறைகிறது. உங்களுக்கும் அது நடக்கும். ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு சத்தத்தை கொடுக்க பழகுங்க. சும்மா அப்படியே 2 வீலரில் போயிட்டு இருக்கும்போது, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு குறையும் இல்லை, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய்
விடுகிறார். என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்களில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நிச்சயமாகவே என்னை தொடரும்னு சொல்லிட்டா. அருமையானவர்களே, வல்லமையான தேவதூதர்கள் என்ன செஞ்சிடறாங்க? உங்களை பாருங்க, எஸ்கார்ட் பண்றதுக்கு வந்துடுறாங்க. வாய் தேவனுடைய வார்த்தையின் சத்தத்தினால் நிறைஞ்சிருக்கட்டும். தேவதூதருடைய உதவி உங்களுக்கு உண்டாயிருக்கும். பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையை தேவதூதர்கள் பாதுகாப்பார்கள். எல்லாரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரியை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி கர்த்தாவே எங்களை ரட்சித்து அபாரமான மாற்றத்தை எங்களுக்கு தந்தபடியால் நன்றி. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஜீவனையே எங்களுக்குள்ளே தந்திருக்கிறீர். கர்த்தாவே, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறபடி நாங்கள் இன்றைக்கு தேவ ஜீவனை உடையவர்களாக இருக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் பிரகாசமாய் திறந்திருக்கிறது. பார்க்க வேண்டிய பிரகாரமாய் பார்க்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தேவதூதருடைய உதவிக்காய் நன்றி. தேவதூதர்கள் எங்களுடைய பிரயாணங்களை பாதுகாக்கிறார்கள், எங்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்கிறார்கள், எங்களுடைய தொழிலை பாதுகாக்கிறார்கள், எங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறார்கள், எங்களுடைய வீட்டை பாதுகாக்கிறார்கள். எல்லா எங்களுக்குரிய எல்லா கர்த்தாவே காரியங்களையும், எல்லா கர்த்தாவே பொருட்களையும் தேவதூதர்கள் பாதுகாக்கிறார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். பாதுகாவலை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். தீமைகளை நிராகரிக்கிறோம். நன்மையும் கிருபை மாத்திரம் தொடரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விதமாக நீர் செய்கிறீர். கர்த்தாவே, இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.